விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் வருகிற 13ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. அதுவும் திருச்சியிலேருந்து தான் அவர் முதல்ல சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாட்டில் புஷி ஆனந்த் ஒரு கருத்தை சொல்றாரு. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா, இவரை இட்டாண்டு கொண்டு வந்துட்டு இட்டாண்டு கொண்டு போய் விடுறதாயா பிரச்சனைங்கிறார். அவர் பழைய வேறவு கடை முனுசாமி புஷி ஆனந்தை. ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி, விஜய்க்கு ஒரு புஷி. திரிஷாவுடைய விருப்பம்தான் 8 கோடி மக்களுக்கும் தீராத கனவு. அதனால் திரிஷாக்கள், நயன்தாராக்கள் இவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள். சரி, விஜய்க்கு என்ன சித்தாந்தம், என்ன கொள்கை, என்ன கோட்பாடு சொல்லுங்க, தெரியுமா? விஜயுடைய கொள்கை என்ன, அவர் யாருக்கான தலைவர், எதை செய்ய போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல. எல்லாமே ஒரு புதிராக இருக்கு. படம் கிளைமேக்ஸ் வரும்போது தான் படத்தினுடைய மக்கள் கைதட்டுவான். கட்சி ஆரம்பித்த பிறகு 1 வருஷம் ஆகுங்க. நான் அது வரைக்கும் டூயட் பாட வேண்டியது இருக்குது. போய் நடிகைகளோட நான் கேரவன் வேனில் டூயட் பாட வேண்டியது இருக்குது இப்படின்னு சொன்னாரா? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவனுக்கான அழகா? 112 கிலோமீட்டர் வந்து ஒரே நாளில் கவர் பண்ணுறது ஒரே நாள் இல்லைப்பா. விஜய் மாதிரி யாருமே இந்த 112 கிலோமீட்டர் ரொம்ப கம்மி. 312 கிலோமீட்டர் போயிருக்கோம். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா ரசிகம் பூரா பார்த்துட்டு கும்பிட்டு என் தலைவன் போயிட்டு அனுப்புறேன்னு முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் முதலமைச்சர் ஆகி இப்போது யாருக்கு உள்துறை, யாருக்கு நிதித்துறை, புஷி ஆனந்துக்கு என்ன, ஆதவர்ஜினா கள்ளலாட்டி அடிக்கிற துறை, இப்படி பல துறைகளை இப்போ அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. பல எல்லாம் முடிஞ்சது. அந்த புறத்தில் அரசியலை அவர்களுக்கு அந்தரங்கத்தோடு இருந்த இவர்களெல்லாம் அரசியல் வரக்கூடாது என்பதுதான் சினேகலதா ரெட்டி ஒரு நடிகை. இந்த அம்மா ஜார்ஜ் பெர்னாண்டஸோடு நெருக்கமாக இருந்தார் என்ற ஒரு காரணத்தினால பெங்களூர் ஜெயிலில் போட்டு அந்த அம்மாவை இரவெல்லாம் மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கருணாநிதியை பிடிக்காத கும்பல் பூரா எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்கினான். அந்த கும்பல் விட்டுட்டு போன பிறகு கோமலவல்லியை முதலமைச்சர் ஆக்கிட்டான். கோமலவல்லி என்ற ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கினான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சார் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் வருகிற 13ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. அதுவும் திருச்சியிலேருந்து தான் அவர் முதல்ல சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு. ஒரே நாளில் 112 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ண போகிறது, கவர் பண்ண போகிறதா பேசப்படுது சார். 3 மாவட்டங்களையாவது அட்லீஸ்ட் நாங்கள் வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி சார், எந்த அளவுக்கு பாசிபிள் அந்த மாதிரியான ஒரு விஷயம்? அதாவது இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாட்டில் புஷி ஆனந்த் ஒரு கருத்தை சொல்கிறார். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா, இவரை இட்டாண்டு கொண்டு வந்துட்டு இட்டாண்டு கொண்டு போய் விடுறதாயா பிரச்சனைங்கிறார். அவர் பழைய வேறவு கடை முனுசாமி புஷி ஆனந்த் ஆகிட்டார். ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி, விஜய்க்கு ஒரு புஷி. இந்த விரவு கடை முனுசாமிக்கு என்ன தெரியும்? விரவு கடை பாஷையிலே பேசுகிறாரு. இவர் இட்டாண்டு போயிட்டு இட்டாண்டு விடுறது தான். இல்ல டிஆருக்கே நீங்க டஃப் கொடுப்பீங்க போல இருக்கு. டி ராஜேந்திர அவருக்கே டஃப் கொடுப்பீங்க. ஒரே ரைமிங்ல இல்ல, அவர் பல டிஆருக்கு புசி, ஜேக்கு சசி அப்படின்ற மாதிரி ஒரு ரைமிங்ல போகுது. உண்மைத்தனமா சொல்றோம். அரசியல் என்பது காமராஜருக்கானது, கக்கனுக்கானது, பெரியாருக்கானது. இங்க என்னடானா விஜய் முதலமைச்சராவது திரிஷா ஆசி இப்படி ஒரு செய்தி வருது. இல்லை சார், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சக தோழர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து பண்ணி அது முன்னேறணும் அப்படின்னு நினச்சா நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோமா? அதே மாதிரி பீயிங் மை ஃப்ரெண்ட் விஜய் அவர்களோட கனவு வந்து நினைவாகணும், அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆமா, இப்போ நாட்டில் வந்து திரிஷாவுடைய விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். 8 கோடி மக்களும் திரிஷா என்னையா விருப்பப்படுறா, திரிஷாவுடைய விருப்பம்தான் 8 கோடி மக்களுக்கும் தீராத கனவு. அதனால் திரிஷாக்கள், நயன்தாராக்கள் இவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள். அப்போது அதுதான் அரசியல்.
அதனால் விஜயுடைய சுற்றுப்பயணம் என்பது ஒரு முறை சுற்றுப்பயணம், 2 முறை சுற்றுப்பயணம், 3வது முறை சுற்றுப்பயணத்தில் விஜயை பார்ப்பதற்கே ஆள் இருக்காது. ஏன்னா சினிமாக்காரனை ஒரு முறை பார்த்து விட்டால் அரசியல் இல்லாத சினிமாக்காரன். எம்ஜிஆர் அரசியல் உள்ள சினிமாக்காரன். அரசியல் இல்லாத சினிமாக்காரர்களை விட அரசியல் உள்ள சினிமாக்காரர்களுக்கும் பெரிய வேறுபாடு, வித்தியாசம் இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் 35 நிமிஷம் பொதுக்கூட்டம், இதுதான் மாநாடு. விக்கிரவாண்டியில் அது ஒரு 35 நிமிஷம். விக்கிரவாண்டியில் எதை எழுதி வைத்து படித்தாரோ அதையே தான் மதுரை பொதுக்கூட்டத்திலும் எழுதி வைத்து படித்தார். ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்கு கூடிய கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. இவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. இவர்களுக்கு அரசியலும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் அவரோடு இல்லை. இதுதான் விஜயுடைய அரசியல். விஜயுடைய எதிர்காலம் என்பது திமுக, அண்ணா திமுக 2 அரசியல் கட்சிகள் மீது வெறுப்பு உள்ள இளைஞர்கள் விஜய் அரசியலை ஆதரிக்கிறார்கள். 18 வயது இளைஞர்கள், 20 வயது இளைஞர்கள், அதிகபட்சம் 25 வயது இளைஞர்கள் தான் விஜயினுடைய சினிமா கவர்ச்சியின் மூலம் ஈர்க்கப்பட்டு அவர்கள் விஜய்க்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு வாக்களிப்பார்கள் என்று விஜய் நம்புறார். இல்லை சார், இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது தானே, இப்போ இன்றைய தலைமுறைகள் தான் நாளைய சமுதாயம் அப்படின்னு பார்க்கப்படும் போது, இப்போ இவங்களோட வாக்கு எண்ணிக்கை ஆகட்டும் சரி, இவங்களோட ஒரு திங்கிங் அதுதானே இப்போ நெக்ஸ்ட் விஷயங்களை தீர்மானிக்க போற ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதை நீங்க எப்படி மாற்ற முடியும்னு நீங்க நம்புறீங்க? ஆமா, ஒரு தலைவன் உருவாகிற பொழுது ஒரு சித்தாந்தமும் உருவாகணும், ஒரு கொள்கையும் உருவாகணும், ஒரு கோட்பாடும் உருவாகணும். ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் உருவாகிற பொழுது புதிதாக ஒரு கொள்கை உருவாகும். உதாரணத்துக்கு பெரியார் உருவான பொழுது திராவிட இயக்கம் கொள்கை உருவானது. காரல் மார்க்ஸ் உருவான போது கம்யூனிசம் உருவானது. நீதி கட்சி உருவான போது திராவிட இயக்கத்துக்கு முன்னோடியான அரசியல் உருவானது. காங்கிரஸ் உருவான பொழுது, கம்யூனிஸ்ட் உருவான பொழுது, பாஜக உருவான பொழுது, RSS, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம் கொள்கைகள் இருந்தது. சரி, விஜய் என்ன சித்தாந்தம், என்ன கொள்கை, என்ன கோட்பாடு சொல்லுங்க, தெரியுமா? எதிர்கட்சி கொள்கை என்ன இருக்கோ அதுக்கு அதை அதோடக்கு எதிரானதுதான் எங்களோட கொள்கைன்னு அவரை சொல்லிட்டாருல்ல. எங்களுக்கு பிஜேபியோட கொள்கைகள் இல்ல சித்தாந்தங்கள் எங்களுக்கு அது இதுவாகாது. இப்போ திமுக எங்களுக்கு அரசியல் ரீதியா எங்களுக்கு அது சரிப்பட்டு வராது, இவங்க தான் எங்களோட எதிரி அப்படின்றத அவர் சொல்லிட்டாருல்ல. எதிரிகள் என்பது வெகுஜனமா எல்லாருக்குமே உள்ளதுதான். உன்னுடைய கொள்கை, இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நீ வைத்திருக்கிற கொள்கை என்ன? இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை என்னன்னா அவருக்கே தெரியாது. கடலூர் சந்திரசேகர் ஜோசியர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதுதான் கொள்கை. அவருக்கு ஜோசியர் எழுதி கொடுக்குறாரு. ஆமா, கடலூர் சந்திரசேகர் இல்லைன்னா விஜயே இல்லை. அப்பா அம்மாவுக்கு இப்போதான் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா 2 பேருக்கு வயசு, இவருக்கு 50னா அவங்களுக்கு 75 வயது ஆன சந்திரசேகருக்கும் சோபாவுக்கும் இப்போ தான் வீடு வாங்கி கிரக பிரவேசம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபான்னு ஏறக்குறைய 25 வருஷமாக பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிற விஜய் அப்பா அம்மாவை பிரிந்து சன்னியாசியாக பொண்டாட்டி பிள்ளைய பிரிஞ்சு பனையூர் பண்ணை வீட்டை தனியாக இருந்தால் தான் யூபி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத்தை போல, மோடியை போல சாமியார் சன்னியாசியாக இருந்தால் தான் நீங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியும்னு சொன்ன பிறகு கடலூர் சந்திரசேகர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் இவருக்கு கொள்கை. கடலூர் சந்திரசேகருக்கு என்ன தெரியும்? மந்திரவாதி, சோசியன், ஜாதகம் பார்க்குறவன், பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கை வளர்க்கிற ஜோசியம், மந்திரம், தந்திரம், இதுதான் விஜய்னா. விஜய் என்னமா கொள்கை ரீதியான ஆள்? அண்ணாவுக்கு எதிரான ஆளா, இல்லை பெரியாரோட சித்தாந்த தர்க்கம் பண்ணக்கூடிய ஆளா, இல்லை கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்கு மாற்றாக சிந்திக்கக்கூடிய ஆளா? என்ன தெரியும்?
சார் இப்போ நீங்க கேட்கும்போது இப்போ ரீசெண்டா வந்து சமூக வலைதளத்துல ஒரு விஷயங்கள் பேசப்படுது. எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க சார். கலைஞர் அவர்களை விட எம்ஜிஆர் அவர்கள் எந்த திட்டமுமே கொண்டு வரல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிப்படுது சார். இதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆரை பார்க்கிற எம்ஜிஆரை விமர்சிக்கிற முட்டாள்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். எம்ஜிஆர் இருக்கிற வரை நீங்கள் குடிமை பொருள்கள் கடையில், ரேஷன் கடையில் எந்த பொருளும் தட்டுப்பாடு இல்லை. எந்த பொருளும் கடைக்கோடி கிராமத்தில் இருக்கவனுக்கு அந்த பொருள் கிடைச்சிது. இதுதான் எம்ஜிஆருடைய கொள்கை. ரெண்டாவது, எம்ஜிஆர் இருக்கிற வரை நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை. இப்போ இருக்கிற A+ ரவுடி, P+ ரவுடி இப்போ கணக்கு எடுத்திருக்காங்க. ஒரு 2000-3000 பேர். இப்படி எந்த ரவுடிகளும் எம்ஜிஆர் காலத்தில் இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் அடிப்படை தேவைகளுக்கான அந்த சத்துணவு எந்த தடங்களும் இல்லாமல் நடந்தது. காமராஜருடைய சத்துணவு எம்ஜிஆர் காலத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் நடந்தது. அதை விட எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சாதாரண அடித்தட்டு மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எம்ஜிஆர் வீட்டு கதவை தட்டலாம். எம்ஜிஆர் வீட்டு கதவை தட்டலாம். நீங்கள் உதாரணத்திற்கு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி எம்ஜிஆருக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்புகிறார். எம்ஜிஆர் டெய்லி என்ன பண்ணுவாராம், அந்த தபாலில் மேசையில் கிடக்கும். அப்படியே வந்து பார்த்தாரு, ஒரு பத்திரிக்கை மேசையில் கிடக்கு. எடுத்து பார்த்தார், செருப்பு தைக்கிற தொழிலாளி பரமசிவம். மந்திரிகளை கூப்பிட்டாரா, எப்போ அவர் கல்யாணத்துக்கு போனால் எல்லாம் வாங்க பண்ணார். அங்கே போனால் எல்லாம் சேரு ஜகதி குண்டு குழி, செருப்பு தைக்கிற காலனி எப்படி இருக்கும், தட்டு தடுமாறி போகிறாரு. அவன் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டான். ஏப்பா நீ பத்திரிக்கை அனுப்பிச்சில, எனக்கு சாமி என் குலதெய்வத்துக்கு முதல் பத்திரிக்கை வச்சேன், நீ வருவீன்னு நான் பார்க்கலையே சாமி. அதுதான் எம்ஜிஆர். இப்படி ஒரு முதலமைச்சரை காமிங்க, எங்காவது இந்திய அளவில் ஒரு முதலமைச்சரை காமிங்க. வலைதளத்தில் புடுங்குகிற அந்த ஆட்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி ஒரு காமிங்க. ஈழப் பிரச்சனை என்பது நீங்கள் அந்த தேசிய தலைவன் மேதகு இவ்வளோ பெரிய ஒரு யுத்தத்தை 40 ஆண்டு காலம் நடத்துவதற்கு பின்னணியில் இருந்தவன் யார்? அந்த எம்ஜிஆர். இந்த தகுதி எவனுக்காக இருக்கா தமிழ்நாட்டில்? எந்த முதலமைச்சருக்காக இருக்காச்சு காமிங்க. இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம் 1/2 மணி நேரம். அதனால் எம்ஜிஆரோடு இணையாக யாரும் இல்லை. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சேரிக்கு அரசியலை நகர்த்தி கொண்டு போனவன் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அடித்தட்டு மக்கள் தான் அதிகார மையமாக மாறணும். இதெல்லாம் எம்ஜிஆருடைய சாகசங்கள். மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு புரிதல் இல்லாததுனால தான் இந்த அரசியல் ஆகட்டும் சரி, மக்களுக்காகட்டும் சரி, ஏதோ ஒரு கேப் இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அது கண்டிப்பாக இருக்கா? இல்லை, இருக்கு உண்மைதான். ஏன்னா மக்களுக்கு முழுமையான அரசியல் போய் சேராமல் அரசியலிருந்து வெளியேறிட்டான். படிச்சவங்க யாருமே ஓட்டு போடல அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வரைக்கும் இப்ப பார்க்கப்படுது. இப்ப விஜய் அவர்களே வந்து இந்த சூறாவளி பயணம், சுற்றுப்பயணம் எதுவா இருந்தாலுமே இல்ல சார், எந்த மாதிரியான மக்கள் வந்து இவருக்கு இப்போ ஓட்டு போடுவாங்க? இப்போ மக்களே நீங்க கேட்டகரி வைஸ் பிரிச்சு வச்சிருக்கீங்க, A கேட்டகரி, B கேட்டகரி, C கேட்டகரி அப்படின்னுட்டுன்னு. இப்போ எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கிற மக்கள் விஜய் வரணும் அப்படின்றத ஒரு ஒரு சிந்தனைகள் இல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல? நீங்க இவ்வளவு வருஷம் இருக்கீங்க, நீங்க இது எப்படி எந்த மாதிரி கணிச்சு வச்சிருக்கீங்க? திமுக அதிமுக என்பது மக்களுக்கு பெரும் வெறுப்பு. 30% இந்த ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மீது வெறுப்பு. புது இளைஞர்கள், படித்த பள்ளிக்கூட இளைஞர்கள், கல்லூரி இளைஞர்கள், இவர்களை ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கை இந்த திராவிட கட்சிகளுக்கு கிடையாது. திராவிட கட்சிகள் எதிராக இந்த மக்கள் புதுசாக அரசியல்வாதி யாராவது வருவானா அப்படி தேடுகிற பொழுது அவர்களுக்கு கிடைத்த நபர் தான் விஜய். இதில் என்ன பெரிய கொடுமைனா, விஜய்க்கு அரசியல் தெரியாது. விஜய் அரசியல்வாதி அல்ல, கிளைக்கழக செயலாளர் வந்தவர் தான் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி. கிளைக்கழக செயலாளர் அடித்தட்டு அரசியலாக ஏறக்குறைய இப்போ 75 வயசுனா
50 ஆண்டு கால அரசியல் யார்? ஸ்டாலின். அப்போ இப்படி பல தலைவர்கள், திருமாவளவனாகட்டும், பல ஊர் ஜெயிலு, அடி உத, இப்படி பல போராட்டங்கள். ஒரு திருமாவளவன் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 40, 50, 45 வருஷம் இருக்குது. வைகோபாலசாமி வேலூர் ஜெயிலே பாதி நாள் வாழ்க்கையை ஓட்டிட்டார். இப்படி பல தலைவர்கள் அரசியலில் உருவாவதற்கு 25-30 ஆண்டு காலம் ஆச்சு. இவர் 25 வயசு சினிமாவுக்கு வந்தார். 25 வருஷம் சினிமாவில் நடிச்சு இப்போ 50 வயசு ஆச்சு. எந்த படமும் எடுக்கிறதுக்கு எந்த ப்ரொடியூசரும் இல்லை. இவரை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் கூட தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இப்போ வேறு வழி இல்லை. அரசியலில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. விஜயகாந்த் இல்லை, ஜெயலலிதா இல்லை, கருணாநிதி இல்லை. நீங்க இந்த விஷயம் சொன்னீங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. விஜய் அவர்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை, அதனாலதான் அவர் அரசியலுக்கு வராருன்னு சொன்னா இது எப்படி சார்? இதெல்லாம் நீங்களே அதாவதுமா செய்தி மக்கள்கிட்ட போய் சேராம ஒரு பிரமை கட்டமைக்கப்படுகிறது. நீங்க இவரை வச்சு படம் எடுத்த சன் பிக்சர்ஸ் இவரை வச்சு படம் எடுக்க மாட்டான். எடுப்பானா? எடுப்பாங்க சார். நீங்க தான் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்கன்ற அதுக்கான ஒரு சோர்ஸாவது நீங்க சொல்லணும். அதுவும் சொல்லல. எடுக்க மாட்டாங்க. சன் பிக்சர்ஸ் எடுக்க மாட்டான், லைகா பிக்சர்ஸ் எடுக்க மாட்டான். இப்ப இருக்கிறவங்க இவங்க தான் இங்க. அப்புறம் ரெட் ஜெயண்ட் இப்ப டிஸ்ட்ரிபியூஷன்ல போயிடுச்சு. சரி, வேற என்ன நிறுவனங்கள் இங்க இருக்கு, அவங்க இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸாவது கொடுங்க. இல்லமா இவங்களா வச்சு எடுக்க மாட்டாங்க, இதுதான் காரணம் அப்படின்னு. ஏன்னா இப்ப கடைசியா ஓடின படம் வரைக்கும் அவர் ஒரு 200 கோடி இல்ல 300 கோடி பிசினஸ் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா? அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவரே சொல்றாரு, நான் பீக்ல இருக்கும்போது தான் நான் இங்க வரேன்னு. இன்னுமே விஜய அவங்க ரசிகர்களா பாக்குறதுனாலதான் இப்ப 10 லட்சம் பேர் கூடுறாங்க. அப்படி இருக்கும்போது 50,000 பேர் தான். 10 லட்சம் பேர் இல்லை, வெறும் 35 நிமிஷம் பொதுக்கூட்டத்துக்கு கூடிய 50,000 பேர் தான். 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம்லாம் இல்லை. சென்னை மக்கள் தொகையே 1 கோடி பேர் தான். சென்னையிலேருந்து 10% பேர் அங்கே போனா இல்லை, அப்படி இல்லை. ஒரு சினிமாக்காரர் எப்பவுமே ஒரு பிம்பத்தை கட்டமைப்பான். அதாவதுமா அவரை வைத்து படம் எடுத்த பல தயாரிப்பாளர்கள், உதாரணத்துக்கு குஞ்சுமோன் பொழிஞ்சே போயிட்டார். அவர் வச்சு படம் எடுத்தவர். ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சினிமா கம்பெனியே மூடிட்டார். அவருடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார் தொழிலை விட்டே போயிட்டார். இப்படி பல தயாரிப்பாளர்கள் இவரால் நஷ்டம் அடைஞ்சு அதோட தொழிலே விட்டுட்டு போயிட்டான். இப்போ பிரம்மாண்ட நிறுவனங்கள் பூரா திமுகவில் 2 நிறுவனம் இருக்குது. லைக்காவும் ரெட் ஜெயண்டும் சன் பிக்சர்ஸும். இவர்களுக்கு ஆதரவான நிறுவனம் தான் லைக்கா. இவர்களும் படம் எடுக்க மாட்டான். இப்படி பெரிய நிறுவனங்கள் பூரா விஜய் அரசியல் மையப்படுத்தப்பட்டதுனால அவர்களும் இவருடைய திரைப்பட உலகத்திலிருந்து வெளியேறிட்டான். சொந்த படம் எடுக்கணும், இல்லைன்னா சினிமாவுக்கு போகணும், அரசியலுக்கு போகணும். இதுதான் இப்போ விஜயுடைய நிலைமை. ஒரு பிரம்மை கட்டமைக்கப்படுகிறதை தவிர நீங்கள் யதார்த்தம் அது அல்ல. இது இப்போ சரி, நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன் உங்ககிட்ட. இப்போ படிச்சவங்க யாருமே ஓட்டு போடாததுக்கான காரணம் என்னன்றதை எங்கேயாவது இங்கே யோசிக்கிறோமா? நானே எலெக்ஷன் இருக்கேன், நானே பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா படித்தவர்கள் 30% பேர் ஓட்டே போடுறதில்லை. ஏன்னா அந்த வேட்பாளர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. திமுக, அதிமுக 2 தான் பிரதான கட்சி, இல்லை அவர்கள் ஆதரவு பெற்ற கட்சி. 2 கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லை. 2 கட்சிகளுடைய கொள்கை பிரச்சார மாறிய கட்சிக்கு தான் மீது எல்லா கட்சியுமே. சார், இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ நீங்க சொல்றபடியே பார்த்தா இப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கு படிப்பு முக்கியமா இல்ல அனுபவம் முக்கியமா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்கள் படிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஹையர் டிகிரியாவது ஒரு டிகிரியாவது முடிச்சிருப்பாரு இல்ல. இது இது எப்படி சார்? இது இன்னொரு படிப்புக்கு அரசியல் சம்பந்தமே இல்லைம்மா. பெரியார் எங்கேயும் போய் படிக்கல, எந்த பல்கலைக்கழகத்துக்கும் போல. காமராஜர் எந்த பல்கலைக்கழகத்துக்கும் போல. பல்கலைக்கழகங்களை இவரை படிக்காம எவனும் இருக்க முடியாது. பெரியாரையும் காமராஜையும் படிக்காம எந்த பல்கலைக்கழக மாணவனும் வெளியேற முடியாது. பல்கலைக்கழகமே பள்ளிக்கூடமே போகாத 2 பேர் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானித்த. ஒருவன் சமூக தலைவர், ஒருத்தன் அரசியல் தலைவர். தந்தை பெரியார் சமூக மாற்றத்திற்கான சிற்பி, ஒருவன் காமராஜே தமிழ்நாட்டுடைய அரசியலை 50 ஆண்டு காலம்
பல முதலமைச்சர்களை இங்கே இருக்கிற ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, பக்தவச்சலம், இப்படி பல பேரை முதலமைச்சர் ஆக்கியது காமராஜர். பல பேரை பிரதமரும் ஆக்கியிருக்கார். அவர் 2 பேரும் பள்ளிக்கூடமே சரியாக போகல. அதனால் கல்விங்கிறது ஒரு விஷயம் இல்லை. இந்த மக்களை ஏமாற்ற தெரியாத தலைவர்கள். இப்போ இருக்க ஆட்கள் பூரா ஏமாற்றுவதற்காகவே வருகிற தலைவர்கள். இப்போ விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு மக்கள் மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல சார்? இப்போ இவரோட அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறம் வேணா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம், இவர் என்ன இப்படி சொல்றாரோ, இவரோட மேனிஃபெஸ்டோல எந்த ஒரு விஷயங்களும் எதிர்பார்ப்புக்கு இல்லை அப்படின்னும் போது அப்போ திருப்பியும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? விஜயுடைய கொள்கை என்ன, அவர் யாருக்கான தலைவர், எதை செய்ய போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல. எல்லாமே ஒரு புதிராக இருக்கு. படம் கிளைமேக்ஸ் வரும்போது தான் படத்தினுடைய மக்கள் கைதட்டுவான். சினிமா 3 மணி நேரம் ஓடும். இது அரசியல் சினிமா இல்லை. 3 மணி நேரத்தில் இன்டர்வல் வரைக்கும் படம் ஒன்றுமே இல்லையா? இன்டர்வல் முடிஞ்சு விடதாயே விறுவிறுப்பார். படம் முடிய வரைக்கும் ஒன்றும் இல்லையா? முடிய போகும்போது சஸ்பென்ஸ் வருதியா? இது அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் மக்கள் போராடிட்டே இருக்காங்க. இல்லைங்க, நான் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அரசியலுக்கு வருவேன், 6 மாதம் கழிச்சு தான் அறிக்கை ஒன்று சொன்னாரா? கட்சி ஆரம்பித்த பிறகு 1 வருஷம் ஆகுங்க. நான் அது வரைக்கும் டூயட் பாட வேண்டியது இருக்குது. போய் நடிகைகளோட நான் கேரவன் வேனில் டூயட் பாட வேண்டியது இருக்குது இப்படின்னு சொன்னாரா? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவனுக்கான அழகா? 2வது, அரசியல் என்பது தினந்தினம் பிரச்சனை மக்கள் சந்திக்கிறோம். தினந்தினம் மத்திய அரசு மாநில அரசுகளால் பாதிக்கப்படுகிறோம். தூங்கி எந்திரிச்சா போராட்டம், தூங்கி எந்திரிச்சா ஆர்ப்பாட்டம், தூங்கி எந்திரிச்சா மக்களுக்கான பிரச்சனை. இதெல்லாம் அரசியல் என்பது மக்களோடு இருக்கணும், கேரவனோடு இருக்கிறதல்ல அரசியல். 112 கிலோமீட்டர் வந்து ஒரே நாளில் கவர் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரியான மாவட்டங்களில் நாங்கள் இவ்வளோ கவர் பண்ணுறது அப்படின்றது இது எப்படி சார்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் யாராவது செஞ்சுருக்காங்களா சார்? ஒரே நாள் இல்லைம்மா, விஜய் மாதிரி யாருமே. இந்த 112 கிலோமீட்டர் ரொம்ப கம்மி. 312 கிலோமீட்டர் போயிருக்கணும். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா ரசிகம் பூரா பார்த்துட்டு கும்பிட்டு என் தகவல் போயிட்டு அனுப்பிடுறேன்னு. இதை அரசியல் கோமாளி கூட இப்படி பண்ண மாட்டான். மக்களோடு மக்களாக வாழக்கூடிய யாரும் விஜய்ட்டு இல்லை. விஜய்க்கு அது போன்ற ஆட்களையும் தெரியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடி அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் முதலமைச்சர் ஆயிட்டார். அவர் முதலமைச்சர் ஆகி இப்போது யாருக்கு உள்துறை, யாருக்கு நிதித்துறை, முஷி ஆனந்துக்கு என்ன, ஆதவர்ஜுனா கள்ளலாட்டி அடிக்கிற துறை, இப்படி பல துறைகளை இப்போ அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. பல எல்லாம் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து எப்படியான ஜெயிச்சு வந்துருவேன், எம்எல்ஏ சீட்டு, மந்திரி ஆகணும் அப்படி நாங்கள் அது வரைக்கும் போயிட்டு இருக்கு. தாவேக்கால மந்திரி சீட் வாங்கணும், உனக்கு என்ன துறை, எனக்கு என்ன துறை. அங்கே இருக்கக்கூடிய அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, நிர்மல், புஷி ஆனந்த், 5 பேருக்கு சண்டை. எந்த இலாக்கா? வலுவான இலாக்கா. இப்படி வரைக்கும் போயிட்டு இருக்குது. எங்கே அப்போது இவர்கள் சினிமா கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்குகிறவர்கள். சினிமா பொறுத்த வரைக்கும் நீ 3 மணி நேரம் ஒரு முதலமைச்சர் தான். சினிமா எடுத்தா 3 மணி நேரம் அவர் தான் ஹீரோ. இப்படி தான் இருக்குது விஜய் அரசியல். இது தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் அல்ல. சார், என்னோட கடைசியான ஒரு கேள்வி, இப்போ வந்து இந்த த்ரிஷா வந்து இந்த பகிரங்கமான ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ இவ்வளோ பேசப்படுது இல்லை சார்? இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்தே இந்த நடிகைகளுக்குன்னு ஒரு இலாக்கா பிரித்து கொடுக்கறதும், இப்போ தேசிய கட்சியிலையுமே வந்து இப்போ குஷ்பு அவர்கள், கௌதமி அவர்கள், அப்புறம் நமீதா அவர்கள், இந்த மாதிரி எல்லா கட்சியிலையுமே பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஹேமமாலினி, ஜெயா பச்சன் சொல்லிட்டு இத்தனை பேருமே வந்து இந்த கட்சிக்காக இருக்கிறவங்க. இங்கே மட்டும் ஏன் சார் இதுக்கு இவ்வளோ விமர்சனமாக வைக்கப்படுது? இங்கே நம்ம அதிமுகலே ஜெயலலிதா மேடமே வந்து ஷீஸ் ஃப்ரம் சினிமா தானே. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ விமர்சனம்? இல்லைம்மா, மீண்டும் நான் பழைய கேள்வி தான் சொல்கிறேன். அரசியல் என்பது அரிதாரம் போடுவதல்ல, அந்த புறத்து நாயகிகளுக்கானதல்ல அரசியல். அரசியல் என்பது தியாகிகளுக்கானது. அரசியல் என்பது தூக்கு மேடைக்கானது. அரசியல் என்பது சிறை கொட்டடிக்கு ஆனது. ஒடுக்கப்பட்ட மக்களோடு மக்களாக வாழ்கிறவன் தான் தலைவன். அரிதாரம் பூசி படத்துக்கு
5 கோடி 10 கோடி அந்த புறத்தில் அரசியலை அவர்களுக்கு அந்தரங்கத்தோடு இருந்த இவர்களெல்லாம் அரசியல் வரக்கூடாது என்பது தான் விதி. அந்த விதி தமிழ்நாட்டில் மீறப்பட்டது. காரணம், சிறைக்கு போக வேண்டிய தேவையில்லை, போராட வேண்டியதில்லை, ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதில்லை, அரசு பயங்கரவாதம் எதிராக போராடக்கூடியதில்லை. இதுக்கு நடுவில் நான் ஒரு வரலாறை சொல்கிறேன். எமர்ஜென்சி காலம், சினேகலதா ரெட்டி ஒரு நடிகை. அந்த அம்மா ஜார்ஜ் பெர்னாண்டஸோடு நெருக்கமாக இருந்தார் என்ற ஒரு காரணத்தினால பெங்களூர் ஜெயிலில் போட்டு அந்த அம்மாவை இரவெல்லாம் மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த அம்மா சிறையிலே செத்து போனாங்க. ஒரு நடிகை. நீங்கள் சொல்கிற நடிகைகள் பட்டியல் எடுத்து பாருங்கள், அந்த அம்மாவை கற்பனை பண்ணி பாருங்கள். கொடுங்கோல் ஆட்சி, அப்போ எமர்ஜென்சி, அவசர நிலை பிரகடனம். அப்போ பாவம் என்ன செஞ்சாங்க அந்த அம்மா? சினேகலதா ரெட்டி பெங்களூர் சிறையில் சிறை காவலருக்கு எப்படி இருப்பான்? மிருகமாக இருக்கும். ராவ இரவெல்லாம் மரண ஓலம். நீதிமன்றமே கிடையாது, சட்டமன்றமே கிடையாது, பாராளுமன்றமே கிடையாது. அந்த அம்மாவுடைய உயிர் எப்படி அணு அணுவாக போயிருக்கும். அவரும் நடிகைகள் தான், அவரும் நடிகைகள் தான். நான் எல்லாத்தையுமே நான் குறைத்து மதிப்பிடுறதில்லை எப்பவுமே. ஆனால் இங்கே தியாகிகளுக்கான இடம்தான் அரசியல். சொகுசான உல்லாச பேர்வழிகளுக்கான இடம் அரசியல் அல்ல. இந்த அரசியல் இளைஞர்களிடமிருந்து வெளியேறியதனுடைய விளைவு தான் இந்த உல்லாச பார்ட்டிகள், உல்லாச உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் பூரா உல்லாசகமாக இருப்பதற்கும் கேரவன் வேனில் இருப்பதற்கும் அரசியல் பயன்படாது. அரசியல் என்பது அண்ணா சொல்லுவதைப் போல நாங்கள் வந்த பாதை என்பது கரடுமுரடான கற்கள், முட்கள், கண்ணாடி சிற்கள் கொண்ட கடுமையான பாதை. வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி எங்களை நறுமணத்தோடு வரவேற்று விடவில்லை. அத்தனை அடி உதை மிதி, அத்தனை முள் கீறல்கள், இரத்த கசிவோடு இந்த நாற்காலிக்கு வந்தோம்னு சொன்னார் அண்ணாதுரை. ஆனால் அந்த அண்ணாதுரை கும்பல் என்னாச்சு? தங்க முகத்தை காமி தம்பி, இந்த மக்களை ஏமாற்றிக் கொள்கிறோன்னு எம்ஜிஆரை முன்னிறுத்தி கருணாநிதியை பிடிக்காத கும்பல் பூரா எம்ஜிஆரை முதலமைச்சராக்கினான். அந்த கும்பல் விட்டுட்டு போன பிறகு கோமலவல்லியை முதலமைச்சராக்கிட்டாங்க. கோமலவல்லி என்ற ஜெயலலிதா முதலமைச்சராக்கினான். அந்தம்மா பல அடிமைகளை முதலமைச்சராக்கிட்டு அந்தம்மா போயிடுச்சு. இப்போ வேலைக்காரி, வீட்டுக்காரி, சமயக்காரன், ஆரம் வீரப்பன், கணக்கு புள்ள, சசிகலா, இவர்களெல்லாம் முதலமைச்சர் நாற்காலி. காமராஜரும் கக்கனும் பகத்சிங் செத்து போயிட்டான். எம்ஜிஆர் மரணமடைந்து கிடக்கிற பொழுது 5 முதலமைச்சர்கள், 5 முன்னாள் நடிகைகள், சரோஜா தேவி, மஞ்சுளா, லதா, ஜானகி, இப்படி 5 நடிகைகள். அக்கா நீ முதலமைச்சர். 8 கோடி பேர் தமிழனுடைய தலைவிதியை எழுதுவதற்கு இந்த முன்னாள் நடிகைகள், எம்ஜிஆருடைய கதாநாயகிகள் பங்கு போடுவதா அரசியல். இதைத்தான் விஜய் செய்ய போறாரு. ஃபைன் சார். இப்போது நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க, நம்மளும் இதை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலும் நெருங்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் கல அரசியல் மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போவே வாக்கு போடுங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக கேன்வாஸ் பண்ணியே ஆகணும் சார். ஏன்னா இந்த வாக்கு போடுற அந்த கொடுக்குற அந்த நாள் இவங்க ஏதோ திருவிழா இல்லை ஏதோ லீவுனாலும் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க சார். அதுவே இங்கே வாக்கு போடுறதுக்கு யாருமே இல்லை. அது கூட ஒன் ஆஃப் த ஒரு விஷயம் தான். ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.